மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் எளிய முறையில் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சென்ற வாரம் இதா ஜா நஸ்ருல்லாஹி என்ற அத்தியாயத்தை பற்றிய உச்சரிப்பையும் வாசிப்பையும் பார்த்தோம். இன்றைய தினம் சூரத்துல் காஃபிரூன், அதாவது குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்ற சூறாவை ஒவ்வொரு சொல்லாக எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி நிறுத்த வேண்டும், பிறகு அதை ராகமாக பார்ப்போம், எப்படி ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உங்களுக்கு பல தடவை சொன்ன விஷயந்தான். அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பம் காஃப் இருக்கா. ஃபஸ்ட்டு காஃபுக்கு மேலே உகர குறியீடு இருக்கிறது. அப்போ கோ லாம் இருக்கிறது. அதில் சுக்கூன் மெய் எழுத்துன்னு சொல்லக்கூடிய குறியீடு சுக்கூன் இருக்கிறது. அப்போ இல் கு இல் குல் முதல் சொல் குல் என்று ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது. அந்த யாங்கிற எழுத்தில் யாக்கு மேலே நெடிலான ஒரு அலிஃபு போட்டிருக்கல, நிற்கிற மாதிரி ஒரு அலிஃபு. யாக்கு மேலே இப்படி போட்டோம்னா யானா, இப்படி போட்டோம்னா யாவண்ணா. அப்போ யா என்ற எழுத்து மேலே நிற்கிற மாதிரி நெடிலாக ஒரு நீட்டமாக ஒரு அலிஃபு, செங்குத்தாக ஒரு அலிஃபு இருந்துச்சுன்னு சொன்னால் யானாண்டு இல்லாமல் அது யாவண்ணாவாயிரும். அப்போ யா, அந்த யா என்பதில் செங்குத்தான அலிஃபு மட்டும் இல்லை, அந்த மத்துங்கிறோம்ல, அதிக நேரம் நீட்டல் குறி, அதிக நேரம் நீட்டுவதற்கான குறியும் சேர்ந்திருக்கிறது. அந்த யாவில் இப்படி இப்படி போட்டிருக்கா, கொம்பு மாதிரி இருக்கா, அந்த குறி இருந்தால் என்ன செய்யணும்னா அந்த யா என்பதையே கொஞ்சம் அதிக நேரம் நீட்டணும். யா, அப்போ யா மட்டும் இருந்தால் இப்படி போட்டால் யானா, செங்குத்தா போட்டால் யாவண்ணா யா. அந்த யா என்பதையே இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் நீட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மத்துங்கிற குறி இருந்துச்சுன்னு சொன்னால் யா ஒரு 4 விரல மடக்கிற நேரத்துக்கு நீட்டிக்கிறணும். யாபாயிடுச்சா. அதுக்கப்புறம் ஏயை ஒட்டி ஒரு அலிஃபு இருக்குது. இந்த ஏ இருக்குல்ல, ஏங்கிற எழுத்து, அந்த ஏங்கிற எழுத்துக்கு மேலே ஒரு அலிஃபு இருக்கிறது. அதை யாவண்ணாக்கு போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து ஏயை ஒட்டி ஒரு அலிஃபு இருக்குது பாருங்கள், ஏயோட சேர்ந்து இப்படி அலிஃபு இருக்குது. அந்த அலிஃபுக்கு மேலே கோடு இருக்குது. யா ஆ யா அ அப்படின்னு இருக்குது. யாண்டு நீட்டிடுறோம். அந்த யாவிலே ஒரு அலிஃபு ஒன்று, யாவிலே 2 அலிஃபு இருக்குது. ஒரு அலிஃபு செங்குத்தாக நிற்கிது அந்த யாக்கு மேலேயே, அது யாவண்ணாவாயிரும். அந்த ஏயோட ஒட்டி ஒரு அலிஃபு சேர்த்துருக்காங்கல்ல, அந்த அலிஃபில் ஒன்றும் போடாமல் இருந்தால் அதை விட்டுடலாம். அந்த அலிஃபில் அகர குறியீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ யாவண்ணாவும் ஆனாவும் அதில் இருக்குது. யா அ என்று ஒரு 2ஐயும் சேர்த்து வாசிக்கணும். அதுக்கடுத்தது யாங்கிற எழுத்து கீழே 2 புள்ளி இருந்தால் யா தான். அடுத்த எழுத்து யா இருக்குது. அந்த யாவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் உகர குறியீடு இருக்குது, யூ. யாவுக்கு மேலே இப்படி போட்டால் என்னது, யூனா வாசி. உகர குறியீடு மட்டும் இல்லாமல் அழுத்தி வாசிப்போம்ல, ஷத்து, அந்த ஷத்துங்கிற குறியீடும், அந்த டபிள்யூ மாதிரி இருக்கும்ல, ரெட்டை எழுத்தாக வாசிக்கிறது, அந்த குறியீடும் அதில் இருக்கிறது. அப்போ வெறும் யூ இல்லாமல் ஈயுன்னு வரும், ஈயன்னாவும் ஒரு யூனாவும் இருக்கிறது. அப்போ அதிலேருந்து சேர்ப்போம். இப்போ எப்படி, யா ஐயோ, முதல் எழுத்து யா, அடுத்து ஒரு ஆனா இருக்குது, அப்புறம் ஈயன்னா யூனா இருக்குது, ஐயோ கொல் யா ஐயோ, ஐயுண்டு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த ஹா இருக்குது. இந்த ஹா என்பதற்கு மேலே கோடு போட்டிருக்கு, ஹானா. ஹானா போட்டாலும் அதுக்கப்புறம் நீட்டுறதுக்கு ஒரு அழிவு போட்டிருக்காங்க, ஹாவண்ணா மாதிரி இருக்குது. ஆனால் அதை ஹாவண்ணாவை வாசிக்கக்கூடாது. ஏன் வாசிக்கக்கூடாது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹாண்டு நீட்டாமல் ஹ என்று தான் வாசிக்கணும். எதனால் என்று சொன்னால், அந்த அலிஃபுக்கு அடுத்ததாக ஒரு சுக்கூன் விட்டது என்று சொன்னால் அந்த அலிஃபு நெடிலுங்கிறதை இழந்து அது வாசிக்கக்கூடாத ஒரு எழுத்தாக வந்துவிடும். அப்போ அந்த ஹா என்று நீட்டிவிட்டு
அதுக்கப்புறமேலே ஒரு அலிஃபு, இன்னொரு அலிஃபு, அப்புறம் லாம் வருது. அந்த லாமுக்கு என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. அந்த சுக்கூன் இருந்துச்சின்னு சொன்னால் ஹால் என்று சொல்லிடக்கூடாது, ஹல் தான். அந்த சுக்கூன் இல்லாமல் இருந்தால் ஹாண்டே சொல்லலாம், ஐயுஹா. அந்த ஹா என்று நீட்டாமல் ஹ என்று தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் என்று கேட்டால், இந்த நீட்டுற எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வச்ச எழுத்து வந்தால் நீட்டுதல் அடிபட்டு போய்விடும். அப்போ ஹா என்பது ஹானாவாக போயிடும். ஹாவண்ணா தான் இருக்குது. ஹாவண்ணா இருந்தாலும் அடுத்ததாக ஒரு சுக்கூன் வருதுல லாமுல, அந்த லாமுல சுக்கூன் வந்ததுனால ஐயுஹல், ஹால் என்று இருக்குல்ல, ஐயுஹல் இப்படி வாசிக்கணும். திருப்பி ஒருக்கா பாருங்கள். முதல்ல ஹூனா இருக்குது, அப்புறம் லாம் இருக்குது, இல்லைன்னா இருக்குது, கொல், அது ஒரு சொல்லு. அடுத்தது யா இருக்குது, அதில் நெடிலாக இருக்குது யாவண்ணா, யா. அதில் மத்துங்கிற எழுத்து வர இருக்குது. இப்படின்னா யா இவ்வளோ நீட்டணும், யாண்டு நீட்டிட்டோமா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது, ஆனா. யாவண்ணா ஆனா, யாவண்ணாவை எழுதுங்க, ஒரு ஆனாவை எழுதுங்க தமிழில். அதுக்கப்புறம் ஏ இருக்குது. அந்த ஏக்கு என்ன இருக்குது? ஷத்து, அதாவது அழுத்தர குறியீடும் இருக்கிறது, ப்ளஸ் உகர குறியீடும் இருக்கிறது, பேசும் இருக்கிறது. அப்போ ஈயன்னாவும் யூனாவும் யா ஐயு, யா ஐயு அப்படின்னு அதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹா, யா ஐயுஹா. இதோடு நிப்பாட்டுறதா இருந்தால் யா ஐயுஹான்னு நீட்டி தான் வாசிக்கணும். நம்ம சேர்த்து வாசிக்க போகும்போது அதுக்கு அடுத்த சொல்லில் இல்லு இருக்குது. இல்லு இருந்துச்சுன்னா என்னவாயிரும்? ஹாண்டு நீட்டுவது ஹானா வாய்க்கணும். அப்போ யா ஐயுஹ, அந்த இல்லங்கிட்டு சேர்த்து விட்ருங்க. யா ஐயுஹல், குல் யா ஐயுஹல், இதோட ஒரு சொல்லு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது. அந்த காஃபில் இப்படி கோடு போடாமல் இப்படி போட்டிருக்கு, நீட்டுற மாதிரி, காவண்ணா கா. அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஃபாங்கிற எழுத்துக்கு கீழே கோடு இருக்குது, அதாவது இகர குறியீடு ஜேர் இருக்கிறது. அப்போ ஃபீ ஆயிரும், காவண்ணா ஃபீனா, காஃபி. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது. அந்த ராவுக்கு உகர குறியீடு இருக்கிறது, ரூனா. ரூனாவோடு சேர்த்து செய்கிறாங்க, வாவு ஒன்று போட்டிருக்கிறாங்க, அதுக்கு சுக்குன் போட்டிருக்கிறாங்க, ரெண்டும் சேர்ந்து ரூனா போயிடும். இந்த ரா மட்டும் படித்தா ரூ, ரூக்கு அப்புறம் வாவு வந்துச்சின்னு சொன்னால், அதுக்கு சுக்குன் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த ரூனா என்பது ரூவண்ணாவை போயிடும். அப்போ காஃபி ரூ, காவண்ணா ஃபீனா ரூவண்ணா, காஃபி ரூ. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, நூனுக்கு மேலே கோடு இருக்குது, ஜபர் ஃபத்தஹ் இருக்குது. அப்போ காஃபி ரூன, குல் யா ஐயுஹல் காஃபி ரூன. இது காஃபி ரூனன்னு படிக்காமல் இந்த நிறுத்துற ஆயத்தை முடிக்கிறதா நிப்பாட்டினோம்னா காஃபி ரூன், குல் யா ஐயுஹல் காஃபி ரூன். கண்டினியூவாக நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா காஃபி ரூன லா புதல் படிக்கிறதா இருந்தால் காஃபி ரூன அதோடு நிறுத்திட்டு புதுசாக அடுத்த வசனத்தை படிக்கிறீங்கன்னு சொன்னால் காஃபி ரூன என்று இருப்பதை காஃபி ரூன், அந்த ஒரு வசனம் முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்தது லாம் இருக்குதா, லாமுக்கு மேலே கோடு லானா. அந்த லாமை நீட்டி விட்றதுக்காக வேண்டி இப்படி போட்டிருக்க அலிஃபு, லாமோட ஒட்டு இப்படி போட்டிருக்காங்கல்ல, அது ஒரு அலிஃபு. அந்த அலிஃபு போட்டால் லாவண்ணா, லாமோட அலிஃபையும் போட்டு லாமுக்கு அடுத்து ஒரு கோடும் போட்டான் அலிஃபும் போட்டாங்கன்னா லாவண்ணா வாச்சு. அந்த அலிஃபையும் போட்டுட்டு இந்த அதிக நேரம் நீட்டுறது இருக்குல்ல, அதுக்கு அந்த மத்துங்கிற எழுத்தையும் போட்டிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் லாவை கொஞ்சம் நல்லா நீட்டணும். லா, அந்த சொல்லு லான்னு படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு மேலே கோடு போட்டிருக்கு ஆனா. அப்புறம் ஐன் இருக்குது. இப்படி இருந்தாலும் என்னது ஐன். அது ஐனுக்கு என்ன இருக்குதுன்னா மெய் குறியீடு, மெய்யெழுத்து குறியீடு, அதாவது சுக்கூன் இருக்கிறது. அப்போ ஆனால் அண்ணா அன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, பாக்கு ஊனாம் உகர குறியீடு இருக்குது, அப்போ பூ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதுக்கும் உகர குறியீடு இருக்குது, தூ. அப்போ சேர்த்து படித்தா என்ன? லா அபுது, லா அபுது. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, மீமுக்கு மேலே கோடு மானா, அதை ஒட்டி ஒரு அலிஃபு நீட்ட வேண்டியதான், மாவண்ணா மா.
அந்த கோடு மட்டும் போட்டு அலிஃபு இல்லாட்டி மா, அலிஃபு இருந்தால் மா. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது தே. அந்த தே எழுத்துக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது தானா. அதுக்கு அடுத்தது ஐன் இருக்குது. ஐனு நடுவில் வந்தால் இப்படி தான் வரும். அப்போ அது ஐனுங்கிற எழுத்து. அது அந்த ஐனுக்கு என்ன போட்டிருக்கு, சுக்குன் இருக்குது. அப்போ அக்கண்ணா மாதிரி தானா அண்ணா தாண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாக்கு ஊனா போட்டிருக்கா தாபு. அப்புறம் தால் இருக்குது. தாலுக்கு ஊற குறியீடு து தாபுது. அதுக்கப்புறம் தாலுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் வாவு இருக்குது, சுக்குன் இருக்குது. அப்போ இந்த தாலை நீட்டணும் நல்லா, தாபுது. அதுக்கப்புறம் நூன் இருக்குது. நூனுக்கு மேலே கோடு இருக்குது, தாபுதூன. லா அபுது மா தாபுதூன. தூணான்னு படிக்காமல் என்ன செஞ்சிடணும், தாபுதூன் இதோடு முடிக்கிறதுனால, இது ஒரு சூறா, இது ஒரு வசனமாக இருக்கிறதுனால தாபுதூன் அப்படின்னு அதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது. வாவுக்கு மேலே கோடு வானா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது. லாமுக்கு மேலே கோடு இருந்தால் லானா. கோடோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃபும் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ லாவண்ணா லா. அலிஃபையும் போட்டது பத்தாமல் நல்லா நீட்டுவதற்கு மத்தையும் போட்டு விட்ருக்குறாங்க. அப்போ லா அலிஃப் இருக்கிறதுக்காக வேண்டி லா, அதில் மத்தும் போட்டிருக்கிறதுனால லா நல்லா நீட்டிடணும். அப்போ வலா வ லா ஒலா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு மேலே ஜபர் கோடு இருக்கா ஆனா. அதுக்கடுத்து நூன் இருக்குது. நூனுக்கு சுக்கூன் ஆனா இன்னண்ணா அன். அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது. இந்த தாவுக்கு என்ன இருக்குது, உகர குறியீடு இருக்குதா தூணா அன் து. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது. அந்த மீமுக்கு சுக்கூன் மெய் குறியீடு இருக்குது, மெய் எழுத்துடைய குறியீடு இருக்கிறது. அப்போ இம் ஆ இன் து இம் அன் தும் வலா அன் தும். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது. அந்த ஐனுக்கு என்ன இருக்குது, நெடிலாக ஒரு அலிஃபை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ ஆ நீட்டி படிக்கணும், ஆவண்ணா ஆ. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாவுக்கு கீழே இகர குறியீடு இருக்குது பி ஆ பி. அதுக்கப்புறம் தால் இருக்குது. தாலுக்கு உகர குறியீடு இருக்குது ஆபிது. அந்த தூ நல்லா நீட்டி விடுறதுக்காக வேண்டி ஒரு வாவு போட்டு சுக்குன் போட்டிருக்காங்க. அப்போ தூவண்ணாவாயிரும் ஆபிதூ. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆபிதூன. அப்போ வலா அன்தும் ஆபிதூன. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, மேலே கோடு இருக்கிறது மானா. அதுக்கடுத்து ஒரு அலிஃபு போட்டிருக்கிறாங்க மாவண்ணா மா. அந்த மா என்பதை அதிக நேரம் நீட்டணும் என்பதற்காக வேண்டி அந்த மத்துங்கிற அந்த நீட்டல் குறியும் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அப்போ மா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா. ஐன் இருக்குது, சுக்குன் இருக்குது ஆ. அதுக்கப்புறம் பே இருக்குது. அதுக்கு மேலே உகர குறியீடு இருக்கிறது, பேசு இருக்குது அபு. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதுக்கு பேசு இருக்கிறது, உகர குறியீடு அபுது. அப்போ ஆபிதூன மா அபுது. மா அபுது என்றும் சொல்லலாம். இப்போ சேர்த்து வாய்ச்சா தான். அதோடு நிறுத்தினீங்கன்னு சொன்னால் மா அபுத் புதுன்னு இருக்குல்ல, அந்த புதுவோட மூச்சை நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் சுக்கூனில் தான் நிப்பாட்டணும்ல. அப்போ ஒலா அன்தும் ஆபிதூன மா அபுத். புதுண்டு வாசிக்கக்கூடாது. மூச்சை இந்த சூறாவை மட்டும் என்ன செய்வாங்கடா எல்லோரும் மூச்சை நிப்பாட்டும் போது கூட புதுண்டு நிப்பாட்டுவாங்க. ஒலா அன்தும் ஆபிதூன மா புது அப்படி நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டுனா சுக்குன்லாம் நிப்பாட்டணும். அப்போ ஒலா அன்தும் ஆபிதூன மா அபுத். கண்டினியூவாக படிச்சிங்கன்னா மா அபுது ஒலா அனன் அப்படி கண்டினியூவாக படிச்சிங்கன்னா தான் அபுது என்று சொல்லணும். இந்த சூறா மா அபுத் இதில் தான் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குதா, மேலே கோடு வானா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது லானா. அதோட அலிஃபும் சேர்ந்து இருக்குது, நீட்டணும். அப்போ லாவண்ணா ஒலா.
அந்த அலிஃபை அதிக நேரம் நீட்டுவதற்காக வேண்டி மத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அப்படி ஒரு குறியீடு போட்டிருக்கா. அப்போ என்ன செஞ்சு வலா, அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அலிஃப் இருந்தால் அ, அதுக்கப்புறம் நூன் இருக்குது, நூன் இருந்தால் மேலே கோடு நா. இந்த நா என்பதை வந்து பின்னாடி ஒரு அலிஃபை போட்டு நீட்டிருக்காங்க. ஒலா அனா அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சட்டத்தை நீங்கள் யாபத்தில் மனசில் வச்சுக்கிறணும். இந்த அனா என்கிற ஒரு சொல்லை மட்டும் அணை என்று தான் படிக்கணும். இந்த அனாண்டு எங்கெல்லாம் வருதோ அதில் வந்து நீங்கள் வாசித்த இதுவரைக்கும் படித்த சட்ட பிரகாரம் ஆனா இருக்குது, நாவண்ணா இருக்குது. அனாண்டு தானே படிக்கணும். இந்த அனாங்கிற சொல்லை மட்டும் மனசில் வச்சுக்கணும். எப்போல்லாம் அனாண்டு வருகிறதோ அதை வந்து அனாண்டு சொல்ல மாட்டாங்க. அனாண்டா நான்கிறதுக்கு வந்து அனா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒலா ஒலா அனான்னு சொல்கிற வழக்கம் இல்லை. சரியா? அப்போ ஒலா அப்புறம் வந்து ஆயின் இருக்குது, ஆயினுக்கு மேலே கோடு ஆனா, அதோட அலிஃபு சேர்ந்துருக்குது ஆவண்ணா. அப்புறம் பே இருக்குது, கீழே கோடு இருக்குது பி ஆபி. அதுக்கப்புறம் தால் இருக்குது. அந்த தாலுக்கு வந்து ஒரு உகர குறியீடு போட்டால் தூணா, 2 போட்டால் துன். அந்த தூணாவும் இன்னன்னாவும் சேர்ந்துடும். அப்போ ஆ பி துன், ஆபி துன். வலா அன ஆபிதுன் இப்படி இருக்குது. அந்த துன் என்பதற்கு அப்புறம் மீம் வந்துருக்குது. இன்னுக்கு அப்புறம் மீம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த இன்னை வந்து இம்மா மாற்றிக்கணும்ல. அப்போ ஆபிதுன் என்று படிக்காமல் ஆபிதும்மா அடுத்த சொல்ல சேர்த்துடணும். அந்த ஆபிதுன் என்ற இன் உச்சரிப்பை வந்து நீக்கிவிட்டு அந்த மீமு வந்து டபுளாக கொடுத்துருக்குறாங்கல்ல, அதனால் மீமுடைய உச்சரிப்பு தான் வரணுமே தவிர ஆபிதுன் துன் மா என்று சொல்லக்கூடாது. ஆபிதும்மா அந்த துன் என்கிற அந்த இரட்டை குறியீடுக்கு வரக்கூடிய இன்னை அதுக்கு பின்னாடி வந்து மீமு வந்தால் அது இம்மாக மாற்றிடணும். அப்போ ஆபிதுன், அப்புறம் இம்மன்னா மாவண்ணா இருக்குல்ல, மாவு இருக்குது, மேலே கோடு இருக்குது மானா, அதில் சத்து இருக்குது, இம்மன்னா மானா, அலிஃபர் நீட்டிருக்காங்க மாவண்ணா, இம்மான் இருக்குது. இந்த இம்மாண்டு படிக்கிறது எப்படி படிக்கணும்னு கேட்டால் முந்தின சொல்லோட கோர்த்து படிக்கணும். ஆபிதும்மா, ஆபிதுன்மா இல்லை, துன்கிற இன் வரக்கூடாது. ஆபிதும்மா. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, மேலே கூட ஆனா. அதுக்கப்புறம் பா இருக்குது, மேலே கூட பானா. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதில் சுக்குன் போட்டிருக்குது, மெய் எழுத்து குறியீடு போட்டிருக்கு, இத்து அபத். அதுக்கப்புறம் வந்து தா இருக்குது, அதுக்கு மேலே உகர குறியீடு இருக்குது, தூணா. இந்த இடத்துல ஒரு சட்டம் உங்களுக்கு வந்து சொல்லித்தந்த நினைவு இருக்குது, சொல்லித்தராட்டாலும் இந்த இத்துங்கிற தால் இருக்குல்ல, இத்து தால் வந்து சுக்கூன் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் தே வந்துச்சின்னு சொன்னால் இந்த தாளுடைய உச்சரிப்பு வந்து தேயாக மாறிக்கிறோம். அபது தும் அப்படி சொல்லாமல் அபத்தும், அதாவது தாள் ஏறக்குறைய விட்டுறணும். அதாவது தாலும் தேயும் வந்து ஒரே இனத்தை ஒரே உச்சரிப்பை தருகிற நெருக்கமான எழுத்து. இத்து அது இத்து. தாலுன்னா ஒரு இத்துன்னு சொல்லுவோம், தேன்னு சொன்னால் இத்தும்போம். அதில் கொஞ்சம் அழுத்தம் கூட, இதில் கொஞ்சம் அழுத்தம் கம்மி. ஒரே நெருக்கமான ஒரு உச்சரிப்பு உள்ள எழுத்தாக இருக்கிறதுனால இதுக்கு அப்புறம் தூ வந்துச்சின்னு, இதுக்கு அப்புறம் தே வந்துச்சின்னு சொன்னால் அப்போ என்னென்னு படிப்பாங்கன்னு கேட்டால் இந்த இதுங்கிற தாளை தேயுடைய உச்சரிப்பை கொடுத்து விடுவார்கள். அப்போ இதில் என்ன இருக்குது? ஆனா இருக்குது, பானா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. தாளுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கு அடுத்ததாக தே வந்துருச்சு. அப்போ தே வந்துருச்சுன்னு சொன்னால் அபது தூ அப்படி சொல்லாமல் இந்த தாளையை தேயாக மாற்றிடணும். அபத்தும். அடுத்த தேய்க்கு வந்து உகர குறியீடு இருக்குது, அதுக்கடுத்து இந்த சத்து போட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. தேய்க்கு உகர குறியீடு இருக்கிறது, அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அந்த மீமில் வந்து சுக்குன் இருக்கிறதா தும் இருக்குது. இது எப்படி படிக்கணும்னு கேட்டால் மா அபத்தும் அந்த தாளுடைய ஓசை வரக்கூடாது. அந்த தாளுக்கு அப்புறம் சத்து போட்டு தே வந்துருச்சு இல்லையா, அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் தாள் க்ளோஸ் பண்ணிடணும். எழுத்தில் இருக்கும், வாசிப்பில் வரக்கூடாது.
இந்த சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கிறதா இருந்தால் இது கிராமர் மாதிரி உள்ளதை தெரிஞ்சு தான் அறியணுன்ற அவசியம் கிடையாது. சுருக்கமாக விளங்கிட்டீங்கன்னா ஒரு எழுத்துக்கு சுக்கூனையும் போட்டுட்டு அடுத்த எழுத்துக்கு ஷத்தும் போட்டாங்கன்னு சொன்னால் இந்த சுக்கூன் போட்ட எழுத்து உச்சரிப்பில் வராது. பொதுவாக இப்படி விளங்கிக்கிறங்க. தாலு நூன்னு கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிற வேணாம். எந்த இடத்துல ஒரு எழுத்துக்கு சுக்கூனை போட்டு விட்டார்களோ, சுக்கூனுக்கு அடுத்து ஷத்து போட்டார்களோ, அப்போ அதுலேயும் ஒரு சுக்கூன் வந்துடுதுல. அப்படி வந்து விட்டால் இந்த முதல் எழுத்து வந்து அடுத்த எழுத்துடைய உச்சரிப்பை பெறும். இத்து என்கிற இந்த உச்சரிப்பு வந்து இத்துங்கிற உச்சரிப்பாக மாறிடும், அல்லது இந்த இத்துங்கிற எழுத்து போயிடும். அப்படி வச்சுக்கிறங்க. அப்போ எப்படி இதை படிக்கணும்? மா அபத்தும் அப்படின்னு இருக்கிறது அப்படி சொல்லாமல் அபத்தும் தால் என்று ஒன்று இருப்பதை மறந்துடணும். அபத்தும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது. வாவுக்கு மேலே கோடிருக்கா வானா, அப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடிருக்கு லானா, அலிப்பு போட்டிருக்காங்க, நீட்டுறது லாவன்னா, அதில் மத்தும் போட்டிருக்கிறாங்க வலா, படித்த விஷயம். அதுக்கப்புறம் ஆனா இன்னன்னா தூணா இம்மன்னா அன்தும், இதே சொல்ல முன்னாடி வந்துருச்சா இல்லையா? அன்தும். அதுக்கு அடுத்தது இந்த சொல்ல முன்னாடி வந்துருச்சு. ஆ பி தூ ந, ஆபிதூன, இதே சொல்ல முன்னாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மா புது, இதே சொல்ல முன்னாடி முதல் வசனத்தில் வந்துருச்சு. அப்போ ஒலா அன்தும் ஆபிதூன மா புது, தூன் இருக்குல்ல, மா புத். கண்டினியூவாக படிச்சிங்கன்னா மா புதுண்டு மூச்சு விடாமல் போகணும். மூச்சு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் மா புத். அதுக்கப்புறம் லக்கும், லாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கூட லானா. காஃப் இருக்கிறது, உகர குறியீடு கூனா லக்கு. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்குது, இம் லக்கும். லானா கூனா இம்மன்னா லக்கும். அப்புறம் தால் இருக்குது, தாலு கீழே கோடு தீனா. அப்புறம் ஏ இருக்குது சுக்கூனு. இந்த தாலும் ஏயும் சேர்ந்து தீயன்னாவாயிரும், தீ. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, நூனுக்கு ஊகரம் போட்டிருக்கு, தீனு. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காஃபுக்கு ஊகரம் போட்டிருக்கு, தீனுக்கு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, அதில் சுக்கூன் போட்டிருக்கு, இம்மன்னா போட்டிருக்கு. அப்போ தீனு கும் லக்கும், தீனு கும். அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்குது, மேலே கூட வானா. அதுக்கப்புறம் அலிஃபு இல்லை, அதில் அலிஃபு மாதிரி இருக்குது, அது அலிஃபு இல்லை, லாமு தான். ஏன் லாமு தாங்கிறோம்? அலிஃபு என்றால் அடுத்த எழுத்தில் சேர்த்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அது லாமு. அது முதல்ல இருக்கிறது வாவு, அடுத்து இருக்கிறது லாமும், கீழே கூடு வலி. அப்புறம் யா இருக்குது, மேலே கூடு வலிய, வ லி ய, வலிய. அதுக்கப்புறம் தால் இருக்குது, கீழே கூடு தி. ஏ ஒன்று போட்டிருக்காங்க, தீ. அதுக்கப்புறம் நூன் போட்டிருக்காங்க, கீழே கூடு தீனி. இந்த தீனிங்கிறது எப்போ கண்டினியூவாக படி தான் சூறாவுடைய கடைசியாக இருக்குது. அப்போ நிப்பாட்டி போடுவோம். அப்போ எப்படி நிப்பாட்டுன்னு? தீன். இதை எப்படி ஒவ்வொரு சொல்லாக வாசிக்கணும்னு சொல்லி இமாம் என்ன செய்வார், இப்போ உங்களுக்கு ராகமாக அதை சொல்லி ஓதி காட்டுவார். அதை நீங்கள் என்ன செய்யலாம், அதையும் சேர்த்து வாசியல்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் அவர் ஓத சேர்ந்து நீங்களும் ஓதினீர்கள் என்று சொன்னால் இந்த சூறா வந்து உங்களுக்கு தெளிவாக மனசில் பதிந்து விடும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை.
இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபீக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபை. மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் PJ பேசுகிறார். மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் PJ உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லாஹ். ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் காஃபிரூன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் يا أيها الكافرون. قل يا أيها الكافرون. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون. لا أعبد ما تعبدون. لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد 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 ولا أنا عابد ما عبدتم ولا أنا عابد ما عبدتم ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد 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 لكم دينكم ولي دين. لكم دينكم ولي دين. لكم دينكم ولي دين. لكم دينكم ولي دين. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما
ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين